தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 191வது நிகழ்வு. நாம் ஏற்கனவே ஒரு 3 வகுப்புகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி பார்த்திருக்கிறோம். முன்னால அவ்வப்போது இடையில சில நேரம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுப்பு தலைப்பாக எடுத்து பார்க்கணும். அரசியல் ஊழியர்கள் சமூக மாற்றத்துக்காக, விடுதலைக்காக போராட வேண்டிய கடமை உள்ளவர்கள் சட்டம் பற்றி ஒரு அடிப்படை அறிவை பெற வேண்டியிருக்கு. ஏனென்றால் எந்த சமூக பொருளியல் அமைப்பையும் மாற்றுவதற்கு அரசதிகாரம் தேவை. அரசதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. குடியாட்சியம் என்பது அதன் வடிவ அளவில் சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. எனவே ஒன்று, அந்த சட்டம் சரியாக இருந்தால் பயன்படுத்தி, சட்டம் எந்த சட்டகத்தை வழங்குகிறது, தி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் லா, அதை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் அரசியல் போராட்டம் என்பது அனாட்சியமாக, அனார்க்கியாக, கண்மூடித்தனமானதாக இருக்கும். அதிகபட்ச சேதங்களை அது ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக எந்த அளவுக்கு சட்டம் வாய்ப்பளிக்கிறதோ அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதும், இல்லாத வாய்ப்புகளை அந்த சட்டத்தில் ஏற்படுத்த முயற்சிப்பதும், சட்டம் இடமே அளிக்காத புதிய வாய்ப்புகளை கிளர்ச்சிகள், போராட்டங்கள் வழியாக உருவாக்கிக் கொள்வதும் போராடுகிற அனைவரது கடமையுமாகும். ஏற்கனவே ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் எப்படி ஒரு சமூக பொருளியல் வரலாறு இருக்கிறதோ அதே போல் கருத்தியல் துறைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்னாட்சியான வரலாறு இருக்கிறது என்று சொன்னார். கலை, இலக்கியம், அரசியல், சமயம், பண்பாடு, அதுபோன்ற அந்த அரசியல் வரலாற்றில் ஒரு பகுதி அரசமைப்பு சட்ட வரலாறாகும். இந்தியாவில் இந்த அரசமைப்பு சட்ட வரலாற்றை பற்றி ரஜினி பாமிதத் விரிவாக எழுதியிருக்கிறார். இன்னும் வேறு சிலரும் எழுதியிருக்கலாம். அந்த அரசமைப்பு சட்ட வரலாறு, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசமைப்பு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்து 104 முறை திருத்தப்பட்டு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்திய அரசமைப்பு, அதை நாம் தெரிந்து கொள்வது, அது வெறும் எழுத்துக்களாக மட்டுமல்ல, வாழ்க்கை நடைமுறையில் அது எவ்வாறு செயல்படுகிறது, யாருடைய நலன்களை இறுதி நோக்கில் பாதுகாத்தல், யாரெல்லாம் தங்களுடைய நலன்களுக்காக போராடுகிற போது அந்த அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முற்படுகிறோம். நாம் இன்னைக்கு தலைப்பு ஒரு விரிவான தலைப்பு என விரைவாக அதற்கு வரணும். நம்ம ஒவ்வொரு முறையும் பழசை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டி இருக்கு. நாம் ஏற்கனவே அரசமைப்பு சட்ட முகப்புரையை பார்த்தோம். அதில் மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்துவது, இந்த அரசமைப்பினுடைய தேசிய இன ஒடுக்குமுறையினுடைய தொடக்கமே இந்த முகப்புரையினுடைய தொடக்கத்தில் அடங்கி இருக்கிறது. பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட ஒரு அரசை ஒற்றை தேசிய இன அரசு போல மக்கள் என்று ஒருமையில் குறிப்பிட்டு அந்த மக்கள் தமக்கு தாமே கொடுத்துக் கொள்கிற அரசமைப்பு சட்டம் என்று சொல்வதை நம்ம பார்த்தோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிற போது மாநிலங்களின் ஒன்றியம் என்று ஆக்கி தேசங்கள் அடங்கிய அரசு என்பதற்கு பதிலாக அரசுகள் அடங்கிய தேசம்
என்ற தோற்றத்தை இது ஏற்படுத்தும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு அதனுடைய முகப்புரை இரண்டாவது முதல் பகுதி, அதுதான் ஒன்றியமும் அதன் ஆள்புலம் அல்லது ஆட்சி புலமும். த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, இதான் பகுதி 1. அதே போல இரண்டாவது பகுதி என்று சொல்வது, அது புதிதாக தன்னில் எப்படி புதிய உறுப்புகளை இணைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய பகுதி. இந்த வரிசையில் தான் நாம் இப்போ 3வது பகுதியை எடுத்துக்கொள்கிறோம். இது அரசமைப்பு சட்டத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி. இது ரொம்ப அரசியல் கண்ணோட்டத்தில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை நம்முடைய மக்களை அணிதிரட்டுவதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கருத்துக்களை மக்கள் ஏற்கும்படி செய்வதற்கும், அவர்களை அமைப்பாக திரட்டுவதற்கும், அவர்களுடைய கூட்டு உணர்வை செயல் வடிவாக்குவதற்கும் நமக்கு இந்த உரிமைகள் தேவைப்படுகின்றன. அந்த உரிமைகளை பற்றி பேசுவதுதான் இந்த உறுப்புகள் 12 முதல் 35. நாம் இதுல ஒரு செய்தியை விட்டுட்டு போறோம், நம்ம பிறகு எடுத்துக்கொள்வோம். அது குடியுரிமை பற்றிய பகுதி. 5வது உறுப்பிலிருந்து 11வது உறுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்த நேரத்தில் வேண்டும் தமிழ் குடியுரிமை என்று போட்டு ஒரு அறிக்கை போட்டோம். அப்ப விரிவா இந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திறனாய்வு செய்தோம். தனியா நம்ம பின்னால் அதை எடுத்துக்கொள்வோம். இந்த அரசமைப்பு சட்டம் எவ்வாறு குடியுரிமை வழங்குகிறது அல்லது மறுக்கிறது. ஏன்னா இன்னமும் அது ஒரு இந்தியாவில் பாஜகவினுடைய அந்த சட்ட மாற்ற முயற்சிகளை முக்கிய இடத்துல இருக்கு. ஆனா இப்ப அதையும் விட்டுட்டு மறந்துருங்க. நாம் இப்போது எடுத்துக்கொள்ளுகிற பகுதி இந்த 191வது வகுப்புல அடிப்படை உரிமைகள் பகுதி 3, அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதி. இது உறுப்பு 12 முதல் 35 வரை உள்ள பகுதி. சில உறுப்புகள் முக்கியமானவை, சில உறுப்புகள் அவ்வளவு முக்கியம் இல்லாதவை. ஆனா இருக்கு, சட்டத்துல இருக்கு. 12 தொடங்கி 35 வரைக்கும், அதாவது 24 உறுப்புகள் இந்த வரிசையில் வருது. இந்த 24 உறுப்புகள்ல இவற்றுக்கு அடிப்படையாக இருக்கிற கொள்கை என்ன, இவற்றில் முக்கியமான உறுப்புகள் எப்படி வளர்ந்திருக்கின்றன. இன்னொன்னு குறிப்பிடத்தக்க ஒன்று சொல்லணும்னா, இந்த பகுதி 3 பலமுறை திருத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. பல நீதிமன்ற வழக்குகளில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டு, சட்டத்துல வழக்கு சட்டம்னு சொல்லுவாங்க, கேஸ்லாம். கடந்த காலத்தில் உயர் நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு என்று வழக்கறிஞர் ஆதாரம் காட்டுவதோ, நீதிபதி தன்னுடைய தீர்ப்பின் முடிவுகளுக்கு ஆதாரம் காட்டுவதோ இந்த வழக்கு சட்டம். சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர்னு ஒன்று இருக்கு, இப்ப லைவ் லான்னு வருது. இதெல்லாம் இதை வெளியிடுகிற பல்வேறு தளங்கள் அதை எடுத்து காட்டுவாங்க. அப்படி நிறைய அறிக்கையிடப்பட்ட தீர்ப்புகள், ரிப்போர்ட்டட் லாஸ், கேஸ் லா என்பதும் இந்த 3ஆம் பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதியிலிருந்து தான் பிறக்குது. அப்படி பார்க்கிற போது இந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதியில் முதல்ல நம்ம இந்த உறுப்புகள் என்னங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். பிறகு முக்கியமான உறுப்புகள் மீது கவனம் செலுத்தும். இது அடிப்படை உரிமைகள் என்ற இந்த தலைப்புக்கு ஒரு இலக்கணம் கொடுக்குது. அடிப்படை உரிமை ஒரு காலத்துல ஜீவாதார உரிமைகள் என்று எழுதுவாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவாதார உரிமைகள். அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணோம், ஜீவன் என்னது தமிழ்ல இல்லையட்டு உயிராதார உரிமைகள். அப்புறம் பார்த்தா ஆதாரமும் தமிழா இல்லை. சரி, அப்போ உயிர் உரிமைகள்
இந்த உரிமைகள் எப்படின்னா, உயிரணைய உரிமைகள், உயிர் போன்ற உரிமைகள். ஒரு குடியாட்சி அமைப்பு உயிரோடு பிழைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உரிமைகள் தேவைப்படும். இவை அடிப்படையான மனித உரிமைகள். 1948ஆம் ஆண்டு யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலகளாவிய மனித உரிமை சார்த்துரை என்பது கையெழுத்திடப்பட்டுச்சு. இந்திய அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பே அதில் இந்தியா கையொப்பமிட்டுச்சு. இப்ப அதில் சொல்லப்பட்டிருப்பவை அடிப்படை உரிமைகள். அதே போல அமெரிக்காவினுடைய அரசமைப்பு சட்டம், வேறு சில நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தில் நீண்ட காலமா இந்த அடிப்படை உரிமைகள், அவை விட்டுத்தர முடியாத உரிமைகள், இன்அலியனபிள் ரைட்ஸ் என்ற முறையில சுட்டிக்காட்டப்பட்டு வருது. இப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தரப்படுகிற அடிப்படை உரிமைகளை அந்த அடிப்படை உரிமைகளோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் இவை எந்த அளவுக்கு உண்மையானவை, எந்த அளவுக்கு பயனுள்ளவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல ஒன்றை நம்ம தெளிவுபடுத்தணும். என்னன்னா, ரெண்டு சொற்கள் பயன்படுத்தப்படும். ஒன்னு ரைட்ஸ், இன்னொன்னு ஃப்ரீடம். பொதுவா ரெண்டும் ஒண்ணுக்கு பதிலாக இன்னொன்னு பயன்படுத்துறாங்க. இப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுங்கிறதோட ஃப்ரீடம் சேர்த்து வருது. அப்போ ரைட் வேற வருது. நம்ம பொதுவாக பேச்சுரிமைன்னு சொல்லிடுவோம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து தெரிவிக்கும் உரிமைன்னு சொல்லிடுவோம். என்ன ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு நுட்பமான வேறுபாடுன்னு சொன்னா, ரைட்டுன்னு சொல்வது ஒரு மனிதனுக்கு இயல்பாக சொந்தமாய் இருப்பது, அவனுக்கு உரியதாக இருப்பது உரிமை. ஃப்ரீடம் என்பது எதை செல்வதற்கெல்லாம் அதை விடுபட்டிருக்கிறான். நான் வழக்கமா ஃப்ரீடம் விடுமைன்னு ரைட் உரிமைன்னு சொல்றோம். இப்ப இந்த விடுமைகள் உரிமைகள் எப்படி இதை அழைத்தாலும் சரி, இந்த வேறுபாடு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இதை எப்படியாலும் பயன்படுத்திக்கலாம். இது என்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படையான சில மனித உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன. எதற்காக? இந்த உரிமைகள் இருந்தால்தான் அந்த குடிமகன் தன்னுடைய கண்ணியத்தையும் தன்னுடைய விடுமை வாழ்வையும், இங்கதான் ஃப்ரீடம் வரும். அப்புறம் நல்வாழ்வு எல்லாம் எதுக்காகன்னா, பட்டியல் நடப்பதற்காக நல்ல வாழ்வு வாழும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு உள்ள நலத்தோடு வாழணும், மனநலத்தோடு வாழணும், ஒரு கேடற்ற சூழலில் வாழணும். இதெல்லாம் வேணும்னா இந்த அடிப்படை உரிமைகள் இன்றியமையாதவை. இந்த அடிப்படை உரிமைகளைத்தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதி 12 முதல் 35 வரையிலான 24 உறுப்புகளில் பட்டியலிட்டு சொல்லும். இதான் அந்த விளக்கம் என்று கொடுக்கப்படுது. அப்ப அடுத்து 13வது பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, 13வது உறுப்பு, அதாவது நம்ம சொல்றது பார்ட் என்றால் பகுதி, ஆர்டிக்கிள் என்றால் உறுப்பு. இதான் இப்ப அதிகாரபூர்வமான சட்ட மொழிபெயர்ப்புல பயன்படுத்தப்படுகிற சொல். அதுதான் நான் போன முறையே சொன்னேன். தமிழ்ல அரசமைப்பு சட்டம் வெளியிடப்பட்டது, அது இப்ப அரிதா கிடைக்குது. நான் இப்ப இணையத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கேன். சில ஆக்கங்கள், சில மொழிபெயர்ப்புகள் இன்னைக்கு பொருந்தாம போகலாம். நான் பெரும்பாலும் அடிப்படையில் அதை பயன்படுத்துறாங்க, எல்லோருமே பயன்படுத்துறாங்க. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்ன அடிப்படை உரிமைகள், இதுக்கான விளக்கம். இரண்டாவது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது இதற்கு ஆதரவாகவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரணாகவும் இந்திய அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பே பல சட்டங்கள், விதிகள், மரபுகள் செயல்பட்டது. அப்ப இந்த அரசமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு அந்த சட்டங்கள் என்னவாகும் என்ற ஒரு கேள்வி எழுதும். பிரித்தானியர் காலத்தில் பல அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக தேசிய விடுதலை இயக்கம் போராடியது, உழைக்கும் மக்கள் போராடினார்கள். அந்த சட்டங்களை இந்த அரசமைப்பு சட்டம் இதனோடு உரசி பார்க்கும்போது செல்லாமல் அடித்துள்ளது. அப்ப இந்த அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது என்று சொல்வதுதான் இந்த 13வது உறுப்பு.
எந்த அளவுக்கு முரணாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு செல்லாது. இது 13. இதுக்கு பிறகுதான் முக்கியமான பகுதி. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 14வது உறுப்பிலிருந்து தொடங்கல். நம்ம ஏற்கனவே கூட இந்த 14வது உறுப்பு பற்றி பேசியிருக்கிறோம். இந்த 14வது உறுப்பு என்பது சமத்துவத்துக்கான உறுப்பு. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 14வது உறுப்பு ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் சமம் என்று சொல்லக்கூடிய உறுப்பு. இது என்ன செய்யுது? அரசு எவர் ஒருவருக்கும் சட்டத்தின் முன் நிகர்மை என்பதை மறுக்காது. நிகர்மைனா சமத்துவம், எல்லோரும் சட்டத்தின் முன்னர் சமம். அதே போல இந்திய ஆட்சி புலத்திற்குள் சட்டத்தின் பாதுகாப்பு, சம பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டு. எவருக்கும் அந்த சம பாதுகாப்பை மறுக்காது. ஒருத்தருக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தருக்கு ஒரு சட்டம் கிடையாது. எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். தண்டனை சட்டம்னா ஒண்ணுதான், அல்லது அவர்களுக்கு சில உரிமைகளை வழங்கக்கூடிய சட்டம்னாலும் ஒண்ணுதான். அதுக்கு அடுத்து அது சொல்லுது, ஒரு எதிர்மறையாக சொல்லுது, பாகுபாடு, எந்த வகையான பாகுபாட்டையும் அரசமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பு நிராகரிக்கிறது. பாகுபாடு எப்படி எல்லாம் காட்டலாம்? சாதி அடிப்படையிலான பாகுபாடு, உயர் சாதி கீழ் சாதி இந்த மாதிரி காட்டு. ரேஸ், மரபினம் அல்லது இனக்கூடு அடிப்படையில காட்டு. மதத்தின் அடிப்படையில காட்டு, இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர். அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊர்ல பிறந்தவர்னு காட்டும். அடுத்தது பாலினம், caste, race, religion, place of birth or sex. நான் முன்பே உங்கள்கிட்ட சுட்டி காட்டினேன், அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை எந்த வகையில் முக்கியமானதுன்னா, அதுதான் குறிக்கோள் தீர்மானம், ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த அரசமைப்பு சட்டம் எதை அடைய விரும்புகிறது, இந்திய நாட்டை என்ன மாதிரியான ஒரு குடியரசாக உருவாக்க விரும்புகிறது, அந்த குடியரசில் என்ன விழுமியங்களை அது பாதுகாக்க விரும்புகிறது. அந்த விழுமியங்களாக சொல்லப்பட்டவை நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அறம், தன்னுரிமை, நிகர்மை, தோழமை. இப்ப இந்த சமம், நிகர்மை என்று சொல்லுவது, இப்ப அந்த குறிக்கோளை வெளிப்படுத்துகிற ஒரு சட்டம் தான் இந்த 14வது உறுப்பு. இது சமத்துவத்தை வலியுறுத்துகிறது, ஜாதி அடிப்படையில, மத அடிப்படையில இருந்து. ஆனா இதுல என்ன ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா என்ன இல்லை அப்படின்னா, மொழி அடிப்படையிலான நிகர்மை இல்லை. மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று உறுப்பு 14 சொல்லவில்லை. மொழி அடிப்படையிலான பாகுபாடு தடை செய்யப்படலைன்னா என்ன பொருள்னா, வெவ்வேறு மொழி பேசும் மக்களுக்கு இடையிலான பாகுபாடு தடை செய்யப்படலைன்னு அர்த்தம். மொழிங்கிறது ஒரு அந்தரத்தில் மிதப்பதில்லை. மொழி எப்போ உயிரோடு இருக்கு, அதை பேசுகிற மக்கள்கிட்ட தான். அப்போ ஒரு மொழிக்கான உரிமை என்பது அந்த மொழி பேசும் மக்களுக்கான உரிமை. மொழி பேசும் மக்கள் யாரு? அவர்கள் தேசிய இனங்கள். மொழி உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் தேசிய இன உரிமை மறுக்கப்படுகிறது அர்த்தம். ஒரு மொழி இரண்டாம் தரமாக நடத்தப்படுகிறது என்றால் அந்த மொழி பேசுகிற மனிதன் இரண்டாம் தர குடிமகனாக நடத்தப்படுகிறான். அந்த மொழி பேசுகிற இனம் அது இரண்டாம் தர இனமாக நடத்தப்படுகிறது. ஆனா தொடக்கத்திலேருந்து ஒரு கேள்விக்கு நான் விடை சொல்லிட்டே வரேன். இந்திய அரசமைப்பு சட்டம் அதுல எங்க இருக்கு தேசிய இன ஒடுக்குமுறைகள்லாம் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்பப்படும். அது அடையாள மறுப்புல தொடங்கி மொழிகளுக்கு இடையிலான நிகர்மை மறுப்பில் வருது. இந்த 14வது உறுப்பு சமத்துவத்திற்கான சட்டம் எனப்படுவதும் அதற்கு மீண்டும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த 14வது உறுப்பு தான் இந்த சமத்துவம் என்பது இதை காட்டி, சமத்துவம் என்பது சமம் அல்லாதவர்களுக்கு இடையில் சமத்துவம் என்பது அநீதியாக முடியும். ஏன்னா நீதியும் வேணும்ல, சமத்துவத்துக்கு முன்னால் நீதி வேணும். நீதி இல்லாமல் சமத்துவம் இருந்து பயனில்லை. அந்த சமமில்லாதவர்களுக்கு இடையில் சமம் என்பது அடிப்படையில் தான்
இடஒதுக்கீட்டுக்கு எதிரான தீர்ப்புகள் கடந்த காலத்துல வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதைத்தான் எடுத்து காட்டுறாங்க. ஏன் பாகுபாடு காட்டுறீங்க? எல்லா ஜாதியும் ஒண்ணுன்னீங்க. அப்ப ஏன் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கு மட்டும் ஏன் தனிச்சலுகை? இந்த செய்தியை நாம் அடுத்து வருகிற உறுப்புகள்ல பார்க்கிறோம். அது 15வது உறுப்பு. இது என்ன சொல்லுது? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்படுகிறது. அங்க சமமா நடத்தணும்னு சொன்னாங்க. எல்லாரும் சமம், இதையெல்லாம் மீறின்னு சொன்னாங்க. இங்க நீங்க பாகுபாடு காட்டுவதே சட்டப்படி பிழை. எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் எந்த ஊனத்திற்கும், எந்த கடன் பொறுப்புக்கும், எந்த கட்டுத்தலைக்கும் உட்படுத்தப்பட மாட்டார். நீ இப்படி பிறந்தவன், எனவே உனக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது, உனக்கு சுமை ஏற்றப்படுகிறது, இந்த ஊனம் சுமத்தப்படுகிறது என்று செய்ய முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கடைக்கு நீ போக முடியாது. இந்த வீதியில் நம்ம தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி ஆட்சி காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பீச்சுக்கு போகக்கூடாது. இந்த கடற்கரையில் கருப்பர்களும் நாய்களும் உள்ளே வரக்கூடாது என்று பட்டியல் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன பிள்ளையில கோயில்கள்ல பார்த்திருக்கிறேன், இந்த ஹரிஜனங்கள் நுழையக்கூடாது என்று போட்டு வச்சிருப்பாங்க. இது போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. இவை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும். அப்புறம் கேணிகள், குளியல் துறைகள், குளங்கள், சாலைகள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் முழுமையாகவோ பகுதியாகவோ அரசு நிதியை கொண்டு நடத்தப்படுகிறவை அல்லது பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்படுகிறவை, அவற்றிலெல்லாம் பாகுபாடு இருக்கக்கூடாது. இது சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் குழந்தைகளுக்காக சிறப்பு வழிவகைகள் செய்வதை இந்த சட்டம் தடுப்பது ஆகாது. இங்கதான் நாம் என்ன நினைவுச்சுக்கணும்னா, 1951ஆம் ஆண்டு வகுப்புரிமையை பாதுகாப்பதற்காக, அதாவது இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதற்காக, அப்ப உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் செண்பகம் துரைராஜ் வழக்கில் இடஒதுக்கீட்டை வழங்குவது சட்டத்தை மீறுவதாகும். ஏன்னா சாதி அடிப்படையில் நீங்கள் பாகுபாடு காட்டுகிறீர்கள் என்று தீர்ப்பளித்ததற்கு பிறகு, இப்ப நம்ம பெரியார் போராடினாரு, அப்ப அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தாரு, நேரு ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த முதல் திருத்த சட்டம், அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் இருக்கே, அது என்ன பண்ணுச்சுன்னா, நமக்கு அந்த ஒரு மாற்றம் தான் தெரியும், மற்ற பல மாற்றங்கள் தெரியாது. ஆனா அந்த ஒரு திருத்தத்துக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பல விதிகளை திருத்தினாங்க. அப்படி முக்கியமா அவங்க திருத்தியது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோமே அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி. இதில் அவர்கள் திருத்தம் செய்தார்கள். ஆனா இப்ப நம்ம சொல்ற அந்த முக்கியமான திருத்தம் என்னன்னா, சமூகத்தில் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கிற பிரிவினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கும் சட்டங்களை இயற்றுவதற்கு இந்த சட்ட விதி தடையாக, இது 14, 15 சமமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற சட்டமும், அடுத்து 15வது உறுப்பு யாருக்கு எதிராகவும் பாகுபாடு காட்டுவது சட்டப்படி தடை செய்யப்படுகிறது என்ற விதியும், இப்படி அந்த நலிந்த பிரிவினருக்கு சலுகை வழங்கும் சட்டங்களை தடுப்பதாக ஆகாது என்று இந்த திருத்தத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி இதுதான். அவங்க அதன் மூலம் சட்டம் இயற்றுகிற உரிமையை அரசுக்கு வழங்கினாங்க. இதுல நான் மீண்டும் ஒரு முறை சுட்டி காட்டுறது என்னன்னா, இந்த உரிமை யாருக்கு வழங்கப்படுகிறது? நீங்கள் இந்த நலிந்த பிரிவினர் இந்த உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம், அதற்கு இந்த சட்டம் தடையாகாது என்பதற்கு பதிலாக அரசு இவர்களுக்காக சட்டம் இயற்றலாம், அதை இந்த சமத்துவ சட்டம் தடுப்பதாகாது என்றுதான் சொல்றாங்க. அதனாலதான் அவங்க எப்ப விரும்புறாங்களோ அப்ப இயற்ற முடியுது, விரும்பாத போது இயற்றாமல் இருக்க முடிகிறது. அரசு பார்த்து செய்தாதான் உண்டு.
அப்ப அரசு நலிந்த பிரிவு மக்களுக்கு, உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு, எவ்வித சலுகையும் இல்லாத பிரிவினருக்கு அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் இந்த உரிமை மறுக்கப்படாமல் அதுலதான் அவங்க சமூக கல்வி, பொருளியல் கல்வி முன்னேற்றத்திற்காக அரசு செய்யக்கூடிய சிறப்பு வழிவகைகள் எதையும் தடுக்கக்கூடாது. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 14 தான் 15 3வது பிரிவில் அவங்க சொல்லிடுறாங்க. இதுதான் 15 முக்கியமானது. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 15ல் ஒரு கூறு இணைக்குது. அந்த திருத்தம் 2005ல் புதுசா ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. 93வது திருத்தம். முதல் திருத்தம் முதல்ல, இது 93வது திருத்தம். அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்கள் பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் வழிவகைகள், அதுல அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் ஆகியோருக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு, அது அரசு உதவி பெற்றவை என்றாலும் உதவி பெறாதவை என்றாலும், அங்க மட்டும் இதை கேட்க முடியாது. இதுதான் இந்த 15வது உறுப்பினுடைய சாரம். ஆக சுருக்கமா சொன்னால், மதத்தின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில் பல்வேறு பாகுபாட்டு வடிவங்களுக்கும் எதிராக உறுப்பு 15 குடிமக்களை பாதுகாக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் மதம், இனம், சாதி, பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது உள்ளிட்ட பல்வேறு தடைகளுக்கு எதிராக பல்வேறு உரிமைகளை உறுதியளிக்கிறது. இதுக்கு தனித்தனியா ஒவ்வொன்றை பற்றி விளக்க சொல்றாங்க. இதுல ஒன்னே ஒண்ணுதான் என்ன விதி விலக்கு சொன்னாங்கன்னா, சமூகத்துல பின்தங்கி இருக்கிற, கல்வி வழியில் பின்தங்கி இருக்கிற பகுதிகளுக்கு, அதுல குறிப்பா எஸ்சி எஸ்டி மக்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. இதுக்கு பிறகு இதே வரிசையில் நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப கடைசியா வந்த ஒரு திருத்தம், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை 104 திருத்தங்கள் வந்திருக்கு. 103வது திருத்தம் 2019ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட திருத்தம். அதுதான் நாம சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ், பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடியது. அது நடுவண் அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில், இதுலேயும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நிறுவனங்களுக்கும் அதே போல மைய அரசு பணிகளில் வேலை வாய்ப்புக்கும் இந்த 10 விழுக்காடு. நமக்கு தெரியும், இடஒதுக்கீடு சலுகை பெறாத பிரிவினருக்கு, அதாவது நான் ரிசர்வ்டு கேட்டகரி, ஏற்கனவே இடஒதுக்கீடு இல்லாதவர்கள், அது இயல்பா பார்ப்பனர்கள், உயர் சாதியினருக்குன்னு பொருள். அவங்களுக்கு ஏழைகள் என்ற முறையில் 10 விழுக்காட்டுக்கு இது வழி செய்கிறது. ஆனா மாநில அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களிலோ மாநில அரசு பணிகளிலோ இது கட்டாயம் இல்லை. இதை இவங்க செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் சில மாநிலங்கள் இப்பயே இந்த 10% இடஒதுக்கீட்டை பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பொதுத்துறை நிறுவனங்களில் பயன்படுத்துறாங்க, மைய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத. இதுக்கு ஒரு வருமான வரம்பு விதிச்சிருக்கிறாங்க. அதுதான் 8 லட்சம் ரூபாய். இந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆண்டுக்குரிய மொத்த வருமானம் இப்படி இருக்கணும். அல்லது 5 ஏக்கர் விவசாய நிலம், அல்லது 1000 சதுர அடிக்கு மேல் இருக்கக்கூடிய வீடு. அப்ப 100 இப்படி ஒவ்வொன்றா அவங்க சொல்றாங்க. நகராட்சியில் என்ன இவ்வளவு, அல்லது நகராட்சி அல்லாத பகுதினா இவ்வளவுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. மொத்தத்தில் இந்த அளவுக்கு கீழே வருமானம் இருந்துச்சுன்னா அவர்கள் ஏழைகளா மதிக்கப்படுவாங்க. அவர்களுக்கு இந்த 10 விழுக்காடு பொருந்தும். இது உண்மையில நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதா. இந்த இது அடியோடு இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய சமூக நீதி சட்டங்களுக்கான பாதுகாப்பை தவறாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையை ஒழித்து கட்டுவதற்கான முயற்சி, சமூக வழியில் கல்வி வழியில் மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு இருந்ததுனாலதான் கடந்த காலத்தில் இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே இந்திராசாணி தீர்ப்பை பற்றி பேசும்போது பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இதை செய்கிறாங்க.
இதுக்கு அடுத்தது 16, 14, 15, இது 16. இது அரசு வேலைவாய்ப்பு தொடர்பானவற்றில் வாய்ப்பு சமத்துவத்தை உறுதி செய்வது. அதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு அமர்த்துதல், பணி அமர்த்துதல், எந்த ஒரு பதவியிலையும் தேர்ந்தெடுத்தல், இதுக்கெல்லாம் சமத்துவம் கடைபிடிக்கணும். மதம், மிதமற்ற அடிப்படையில் எல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாது. அதே போல நாடாளுமன்றமானது ஒரு பிரிவு வேலைவாய்ப்பு அல்லது நியமனத்தில் நீங்கள் ஒரு சட்டம் புதுசா இயற்றலாம். அது எதுக்காகன்னு சொன்னா, இந்த வேலைவாய்ப்பு அல்லது அமர்த்தத்திற்கு நீங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் இடம் கொடுக்கலாம். குறிப்பாக பதவி உயர்வின் வழியாக இடம் கொடுக்கலாம். ஒரு ஆண்டில் நிரப்பப்படாத இடங்களை ஒத்திச்சேர்ப்பின் மூலம் நிறைவேற்றுவது. ஏன்னா எவ்வளவுதான் இடஒதுக்கீடுகள் இருந்தாலும் அந்த இடங்கள் நிரப்பப்படுவதில்லை என்ற குறையை போக்குவதற்காக இந்த திருத்தம் செய்யப்பட்டது. நம்ம தனியாக ஏற்கனவே நம்ம தீர்ப்புகளை பற்றி பார்க்கும்போது பார்த்துருக்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இடஒதுக்கீடும் அரசமைப்பு சட்டம் பார்த்தோம்னா அதில் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். இதுதான் இதில் முக்கியமானது. இந்த 16வதுல ஒவ்வொரு கூறாக நாம் எடுத்து பார்ப்பதாக இருந்தால் அது என்ன பண்ணுதுன்னா, இந்த வேலைவாய்ப்பில் சமத்துவம், 2வது உறுப்பு என்பது பாகுபாடு இல்லாமை குடிமக்களுக்கு இடையில. அதே போல 3வது உறுப்பு என்பது நாடாளுமன்றம் குடிமக்களுக்கு ஒரு பதவியை ஒதுக்கி கொடுப்பதற்கு, சட்டம் இயற்றுவதற்கு தடை இல்லாமல் இருப்பது. 4வது உறுப்பு தான் பிற்பட்ட வகுப்பு உட்பட அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் உள்ளிட்ட பிற்பட்ட வகுப்பு குடிமக்களுக்கு ஆதரவாக அரசு பணிகளில் இடஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை செய்வதை ஏற்றுக்கொள்ளுது. இது வரைக்கும் இதை வச்சுப்போம். இந்த 14, 15, 16 இது 3ம் தான் இடஒதுக்கீடு பற்றிய சிக்கல்ல முக்கியமான உறுப்புகள். அதுல அரசுக்கு இந்த உரிமைகளை அது வழங்குகிறது. இப்ப ஆர்டிகிள் 17 அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது உறுப்பு அது என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. Untouchability is abolished and its practice in any form is forbidden. எந்த வடிவத்தில் தீண்டாமையை கடைபிடித்தாலும் அது தடை செய்யப்படுகிறது. தீண்டாமையிலிருந்து எழக்கூடிய ஊனம், நீங்க தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, ரோட்ல நடக்க விட மாட்டேங்கிறீங்க, கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டேங்கிறீங்க, இல்லை செருப்பு போட்டுக்க முடியல, துண்டு போட்டுக்கிட்டு நடக்க முடியல, இது மாதிரியான எந்த ஒரு ஊனத்தை சுமத்தினாலும், அதாவது ஊனம்னா இயலாமையை சுமத்தினாலும் அது சட்டப்படி குற்றம். எது? இந்த 17வது உறுப்பு தீண்டாமை ஒழிப்பு. இது அப்பையிலேருந்து ஒன்று சொல்றது என்னன்னா, சாதியை ஒழிப்பதாக இது சொல்லலை. இந்த சாதியினுடைய ஒரு விளைவாகிய தீண்டாமையை தான் ஒழிக்கணும். தீண்டாமை ஒழிப்பதாக சொன்னாலும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டுடுச்சான்னா இல்லை. யாராவது ஒருத்தர் இந்த சட்டத்தில் எதுக்கு இந்த 17வது உறுப்பெல்லாம் இருக்கு, இந்தியாவில் ஏற்கனவே தீண்டாமையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஆக தீண்டாமை அப்படியே நீடிக்கிறது. என்ன கூர்ந்து பார்க்க வேண்டியதுன்னா, இது எப்படி ஒரு பற்றார்ந்த விருப்பமாக மட்டுமே எழுதப்பட்ட சட்டமே தவிர தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதற்கு ஆயிரம் தரவுகள். இப்ப நம்ம இளைய பெருமாள் குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தீண்டாமை கடைபிடிக்கப்படாத, தீண்டாமையின் அடிப்படையிலான ஊனங்கள் சுமத்தப்படாத ஒரு மாநிலம் கூட இந்த நாட்டில் இல்லை. ஒரு மாநிலம் இல்லை, ஒரு மாவட்டம் இல்லை, ஒரு ஊர் இல்லை. எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு 10-15 ஆண்டுகள் கழித்து அதான் நிலைமை. இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட இது நீடிக்கிறது. இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறது. மக்கள் விழிப்புற்று போராடுகிற அளவில் இந்த ஊனங்களில் இருந்து அவங்க விடுபட்டிருக்கிறாங்க. எல்லாம் உண்டு. ஆனால் நடைமுறையில் இது அடியோடு ஒழிக்கப்படவில்லை என்பதற்கு நாம் அன்றாட செய்திகளை பார்க்கிறோம். ஆனா இதுல 2வது ஒன்று சொல்றாங்க பாருங்க. தீண்டாமையிலிருந்து எழக்கூடிய எந்த ஊனத்தை செயல்படுத்தினாலும் அது சட்டத்தின்படி தண்டிக்கத்தக்க குற்றம். எந்த சட்டத்தின்படி? அரசமைப்பு சட்டத்தில் தடை செய்யப்பட்டதுன்னு தான் இருக்கு. இல்ல ஒரு கொலை செய்தாங்கன்னா அது குற்றம், காயப்படுத்தினாங்கன்னா அது குற்றம்.
அல்லது ஆயுதத்தோடு கலகம் பண்ணாங்க, வீட்டை எரிச்சாங்கன்னா குற்றம். ஆனால் இந்த வீட்டை எரிப்பது, கொலை செய்வது, வெட்டுவது, குடிசைக்கு தீ வைப்பது இதெல்லாம் தீண்டாமையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டால் அந்த குற்றத்திற்கு இன்னை தண்டனை என்று சொல்லக்கூடிய எந்த சட்டமும் அப்போது இல்லை. அது என்ன சான்று? தீண்டாமை குற்றங்கள் சட்டம் என்ற ஒன்று 1955ஆம் ஆண்டுதான் இயற்றப்பட்டது. 50ல அரசமைப்பு சட்டம் வந்துடுச்சு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு தீண்டாமை குற்றம் தண்டிக்கத்தக்க குற்றம் சட்டப்படின்னு. ஆனால் அதுக்கு சட்டம் எப்போ வருதுன்னா 5 வருடம் கழித்துதான் அந்த சட்டம் இயற்றப்படும். 76ஆம் ஆண்டில் தான் இந்த சட்டத்திற்கு நீங்கள் குடியியல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்று பெயர் வைக்கப்படுது. பிசிஆர் ஆக்ட்னு சுருக்கமா சொல்றாங்க. 76ல தான் இது பிசிஆர் ஆக்ட்னு பெயர் பெறுது. அதுக்கு பிறகு 89ல தான் இந்த அனுபவங்களின் அடிப்படையில் மீண்டும் அந்த சட்டம் கடுமையாக்கப்பட்டு அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆக்கப்படுறது 1989 தான். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய 18வது பிரிவில் தான் இந்த சட்டத்தின்படியான குற்றங்கள் பிணையில் விட முடியாத குற்றங்கள், இந்த குற்றத்தை இழைத்தவரை பிணையில் விட முடியாது என்ற நிலையை கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு இன்னும் அந்த சட்டம் பல முறை கடுமையாக்கப்படுது. இன்னைக்கும் அந்த சட்டத்தை மேலும் கடுமையாக்கணுங்கிற கோரிக்கையும் இருக்கு. இந்த சட்டத்தையே கைவிட்டணும்னு சொல்லி தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய சாதி தலைவர்கள் வெளிப்படையா கோரிக்கை வைக்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமா நிறைய வழக்கு சட்டங்கள் இருக்கு. பார்த்தோம்னா இதை பற்றி ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அரசமைப்பு சட்டத்தில் 18வது உறுப்பு. அது ஒன்றும் இல்லை, இந்த சர் பகதூர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான், அப்புறம் போடுறாங்களா அந்த சட்ட பட்டங்களை எல்லாம் ஒழிச்சிடணும், ஸ்டீலாம் போட்டுக்கிட்டு. ஆனால் உண்மையில் என்னன்னா இப்போ அதுக்கு பதிலாக பத்மஸ்ரீ இருக்குது, பத்ம விபூஷன் இருக்குது, பத்ம பூஷன் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஆற்றிய கடமைக்கு. இதில் ஒரு விதி தான் நான் பார்த்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது. வெளிநாடுகள் வழங்கக்கூடிய பட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ எப்படி ஸ்ரீலங்கா ரத்னா பட்டத்தை ஹிந்து ராம் வாங்கிக்கிட்டார்னு எனக்கு தெரியல. ஸ்ரீலங்கா அரசு அவருக்கு பாரத ரத்னா மாதிரி அந்த நாட்டில் ஒரு ஸ்ரீலங்கா ரத்னான்னு ஒரு பட்டம் இவர் கொடுத்தாங்க. இவர் வாங்கிக்கிட்டாரா இல்லை சும்மா அறிவிச்சதோடு நிற்கிதான் நமக்கு தெரியவில்லை. இப்போ அதுக்கு அடுத்து தான் மிக முக்கியமான உறுப்பு 19. இந்த 19 இந்த வழக்குகளுடைய தீர்ப்புகள்லையும் சரி, அரசாங்கம் கொண்டு வந்த திருத்தங்கள்லையும் என்ன பாடுபட்டிருக்கு என்பதிலிருந்தே இது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 19 அதனுடைய 1 என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுதிப்படி வழங்கப்படுகிற 6 அடிப்படை விடுமைகளை சொல்கிறார். 6 சுதந்திரங்கள். இந்த 6ம் முழுமையானது, அறுதியானதான இல்லை. ஒவ்வொன்றுக்கும் கட்டுப்பாடு இருக்கு, விதிவிலக்குகள் இருக்கு. அது எல்லாம் இந்த 19னுடைய 2 முதல் 6 வரை, 19 துணை கூறு 2 அதிலிருந்து 6 வரைக்கும் இதை எல்லாத்தையும் அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க, எடுத்து காட்டுறாங்க. முதலாவது இந்த பேச்சுரிமை அல்லது கருத்து வெளியிடும் சுதந்திரம். இது ஆர்டிகிள் 19(1)A. இது என்ன பண்ணுது? குடிமக்களுக்கு அவர்கள் விரும்பியபடி, அதனால்தான் இது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கு, விரும்பியபடி கருத்து வெளியிடுவதற்கு, சிந்தனைகளை வெளியிடுவதற்கு அதுக்கான உரிமையை இது குடிமக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. பேச்சு வழியா, எழுத்து வழியா, அச்சிடுவதன் வழியா, படங்காட்டுவதன் வழியா, வேறு எந்த வழியிலும் இந்த கருத்துக்களை வெளியிடலாம். ஆனா இதுக்கு சில வரம்புகள் விதிக்கிறாங்க. அந்த வரம்புகள் எப்படி விதிக்கிறாங்க? இந்தியாவின் இறைமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றின் நலன்களுக்கு எதிராக இந்த உரிமையை பயன்படுத்தினால் அதற்கு நியாயமான கட்டுப்பாடு. ஆக இது இந்திய இறைமை, இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு. இது யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க?
அப்ப இந்த இறைமையும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடும் இந்திய குடிமக்கள் மீது திணிக்கப்படுகிறதுன்னு பொருள். வெறும் கருத்து. இந்த இறைமையை நான் ஒத்துக்கல, இந்த இந்தியாவினுடைய இறைமை என்று சொல்வதெல்லாம் இறைமையில் ஒரு பகுதியை உங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறோம். உங்களிடம் இருப்பது நாங்கள் கொடுத்திருக்கிற ஒரு இறைமை தானே தவிர, இயல்பா இறைமை யாருக்குரியதுன்னா மக்களுக்குரியது. ஏன்னா அவர் சொல்றார், முடியரசு நாட்டில் இறைமை என்பது மன்னருக்குரியது, ஆனா இந்த நாட்டில் இறைமை என்பது மக்களுக்குரியது. ஆனா இந்த கருத்து எதையுமே நீங்க பேசவே கூடாது. இந்த கருத்தை வெளிப்படுத்தினாலே அது இந்த சுதந்திரத்திற்குள், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்திற்குள் வர. இந்த இறைமையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான சட்டங்களை ஏற்றிக்கொள்ள முடியவில்லை. தமிழ்நாடு நீட்டு சட்டத்தை, நீட்டு தேர்வை எதிர்த்தாலும் அதிலிருந்து எனக்கு இறைமை இருக்கிறது, நாங்க நீட்டை விளைக்கிறோம் என்று செய்ய முடியாது. எங்களுக்கு ஒரு இறைமை இருக்கு, நாங்க ஒரு கல்விக் கொள்கை, அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. நீங்கள் இந்திய இறைமைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் உட்பட்டவர்கள். இந்தியா இப்படியே இருக்கணுமா? இது ஒரு சிறைக்கூடமாக எங்களுக்கு இருக்குது. எனவே நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், இந்த ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா. அப்புறம் அரசின் பாதுகாப்பு, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லும் போது எந்த குற்றத்திற்கு ஒருவரை கைது செய்தாலும் அதை நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லிடலாம். மேடையில் பேசினால் இந்த பேச்சு நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தா போன. அதை விட அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சேர்த்துக்கிட்டே போறாங்க, அந்நிய நாடுகளுடனான நட்புறவுகள். நீங்கள் ஸ்ரீலங்கா இனக்கொலை செய்கிறதுன்னு கண்டிச்சு பேசினா, இந்தியாவினுடைய அயல் நாடுகளுடனான நட்புறவு கெடுத்துரும், அந்த கருத்தை வீழ்த்தலாம். ஒரு பொது ஒழுங்கு, கண்ணியம், அற ஒழுக்கம், நீதிமன்ற அவமதிப்பு, மானபங்கப்படுத்துதல், குற்றம் செய்ய தூண்டுதல், நாடாளுமன்றத்தின் இறைமையை கேள்விக்குள்ளாக்குதல், இது எதுவுமே இந்த கருத்து சுதந்திரத்தில் வராது. அதனாலதான் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, வெறும் காவல்துறை மட்டுமல்ல அனுமதி கொடுக்கிறது மறுக்கிறதுல, நீ என்ன பேச போற, என்ன சொல்ல போற என்று கேட்பது, நீதிமன்றங்களே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை கண்டித்து கூட்டம் நடத்துறோம்னா நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, எவ்வளவு பேர் வருவீர்கள் அப்படின்னு கேட்கிறேன். எல்லாத்துக்கும் அதை கேட்கறது கிடையாது. அந்நிய அரசுகளோட நட்புறவு, பொது ஒழுங்கு, இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். நீங்க ஒண்ணுமே பேச முடியாது. நீங்க வெறுமனே பாரத மாதாக்கு ஜே போட்டுட்டு வர வேண்டியதுதான். வேற ஒண்ணுக்கும் இது இடம் கொடுக்கறதே கிடையாது. இதை பற்றி நிறைய வழக்கு சட்டங்கள் இருக்கு. ஆர்வம் உள்ளவர்கள் படிக்கலாம், நிறைய கிடைக்கும், ஏராளமான வழக்கு சட்டங்கள் உதாரணங்களோடு இதெல்லாம் கையாளப்படுது. இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு முறை நமக்கு தெரியும், இந்த வைகோ மற்றவர்களெல்லாம் இந்த ஈழ விடுதலை ஆதரிச்சது, புலிகளை ஆதரிப்போன்னு பேசுவது, இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இதெல்லாம் இதுக்குள்ள வராது, அது அவங்க கருத்துரிமை சம்பந்தப்பட்டது, அதை இந்த தடை பாதிக்கும் நாங்க கருதலாம் சொன்னாங்க. ஆனா பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதையெல்லாம் கைவிட்டுட்டாங்க. இல்ல, ஆதரிக்கிறோம்னு சொன்னாலும் அது சட்டத்தை மீறுவதுதான். ஏன்னா அரசமைப்பு சட்டத்துல இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னாங்க. இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய 19. இந்த 19இல் செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்பது கருத்துரிமையை வெறும் கேலி கூத்தாக்கிடுச்சு, வாய்ப்பூட்டு போட்டுடுச்சு. அது அந்த முதல் திருத்தத்தின் வழியாக செய்யப்பட்ட திருத்தங்கள். நான் அடுத்தடுத்து பல திருத்தங்கள் செய்திருக்கிறாங்க. குறிப்பா இந்திரா காந்தி நெருக்கடி நிலை காலத்தில் பல திருத்தங்களை பண்ணாங்க. குறிப்பாக அவங்க தான் இந்த தேசிய ஒருமைப்பாடு, தேசிய இறைமை ஆகியவற்றை எதிர்த்து பேச முடியாதுங்கிறதுக்கு இதை நுழைச்சது இந்திரா காந்தி தான். இன்னும் சொல்ல போனால், அது வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை தவிர வேறு எந்த இடத்திலும் என்ன கிடையாதுன்னா, தேசம்ங்கிற சொல்லே கிடையாது. தேசம்ங்கிற சொல்லே எப்ப கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, இந்த 42ஆம் திருத்தம், இந்திரா அரசமைப்பு சட்டம் மாற்றிய போதுதான் அது எல்லாமே கொண்டு வரப்படுது. நம்ம அதை பத்தி முந்தி ஒரு முறை பேசியிருக்கோம். அந்த நிறைய திருத்தங்கள் வரிசையா, அதுல ஒண்ணுதான் இந்த கல்வியை அவங்க மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றியது. அப்பதான் நம்ம அதை பின்னால் அதை பத்தி பேசுவோம். இதுதான் 19வது உறுப்பு. 19வது உறுப்பை மீண்டும் மீண்டும் படிக்கணும், அதனுடைய வழக்கு சட்டங்களை பார்க்கணும்.
ஒன்று 19வது உறுப்பை இன்னமும் பயன்படுத்திக் கொள்ளுகிற வாய்ப்பு அடிப்படை மாற்றத்துக்கு போராடுகிற ஆற்றல்களுக்கு இருக்குதா? இல்ல ஒருவனே கருத்துரிமைன்னு சொல்லிட்டா அது கட்சிகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை பேசுவதற்கு மட்டும்தானா? அடிப்படை மாற்றத்துக்காக இந்த அமைப்பு சுரண்டல் அமைப்பா இருக்கிறது. இப்ப நித்தி ஆயோகினுடைய கொள்கைகள், புதுத்தாராளியத்தை எதிர்த்து பேசுவது, இந்திய அரசினுடைய நிதிசார் கொள்கைகள், இப்ப இந்த ஹிண்டன்பர்க் போன்ற செய்திகள், நீங்க ஏதாவது ஒண்ணு இது ஒரு அயல் நாட்டோட உறவை கெடுத்துரும், அமெரிக்காவுக்கும் நமக்குமான உறவை கெடுத்துரும்னு சொன்னா போதும், அந்த கருத்தை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். இப்படி நிறைய படுமோசமான ஒரு சட்டமாக இருக்கிறது. இதை நாம் விரிவா பார்க்கணும், விரிவா பயிலணும். அடுத்தது சட்டத்தினுடைய 20வது உறுப்பு. இது ரொம்ப முக்கியமானது இல்லை. இது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிற போது அதில் வழங்க வேண்டிய பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்புகளை பற்றி சொல்லுது. ஒரு நடந்துவிட்ட ஒரு குற்றத்திற்கு பின்னால போய் இப்ப 2025 நடந்த குற்றத்திற்கு இல்ல 2023 நடந்த ஒரு குற்றத்திற்கு 2025 புதுசா சட்டம் இயற்றி அதை குற்றமாக்க முடியாது. இதான் ரெட்ராஸ்பெக்டிவ் பனிஷ்மெண்ட். எல்லா பனிஷ்மெண்ட்டுமே ப்ராஸ்பெக்டிவா தான் இருக்கும். நாங்கள் இந்த சிறையில் 14 ஆண்டு குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்ற சட்டத்துக்கு எதிராக அப்படிதான் வழக்காடணும். அவங்க 76ல் எப்ப இந்த சட்டம் வந்துச்சோ அதிலிருந்து தான் இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இந்த அடிப்படையில் தான் வழங்கினாங்க. ப்ராஸ்பெக்டிவா தான் பனிஷ்மெண்ட் இருக்க முடியுமே தவிர இது மாதிரி சில பாதுகாப்பு விதிகள் அது அவ்வளவு முக்கியமானது இல்லை நம்ம கோணத்துல. அடுத்து மிக முக்கியமான உறுப்பு 21. இந்த உறுப்பு 21 என்ன சொல்லுது? No person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. படிக்கும் போதே நமக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு எதிர்மறை சட்டமா இருக்கு. எவர் ஒருவரிடமிருந்தும் அவரது உயிரை பறிக்கக்கூடாது அல்லது அவருடைய அந்த பர்சனல் லிபர்ட்டியை பறிக்கக்கூடாது. அப்படி நீங்க இந்த உயிரை பறிப்பது அல்லது பர்சனல் லிபர்ட்டியை பறிப்பதாக இருந்தால் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்டம் வகுத்தளித்த சட்டம் நிறுவிய நடைமுறையின்படி மட்டுமே ஒருவரை அவருடைய உயிரை பறிக்கலாம், அவருடைய சுதந்திரம் அல்லது தன்னுரிமையை பறிக்கலாம், பர்சனல் லிபர்ட்டி. இந்த உறுப்பு எப்படி ரொம்ப முக்கியத்துவமான ஒரு உறுப்பா மாறுதுன்னா இந்த உயிரை பறிப்பதுன்னா என்ன அர்த்தம்? அரசு எப்ப மரண தண்டனை கொடுக்குதோ அதான். இது தனி மனிதன் கொலை செய்யறது பற்றியது அல்ல. இது அரசு ஒரு குடிமகனுடைய அல்ல குடிமகனே இல்லைன்னா கூட இந்த அடிப்படை உரிமைகள்ல என்ன கூர்மையா பார்க்கணும்னா ஒரு சில உரிமைகள் குடிமகனுக்குரிய உரிமைகள். நீங்க எங்க வேணாலும் போகலாம், வேலை செய்யலாம், இந்த பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லாம் அதுக்குள்ள. ஆனா ஒரு சில உரிமைகள் குடிமகனா இல்லையாங்கிறத பத்தியே கவலை இல்லை, அனைவருக்குமான உரிமைகள். ஒரு வெளிநாட்டுக்காரர் சென்னைக்கு வர்றார், அவரை கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது கொலை கூட்டம் தான். அவர் குடிமகன் இல்லை, எனவே அவருக்கு உயிர் வாழும் உரிமை கிடையாது என்று வாதிட முடியாது. குடிமகனா இல்லைனாலும் அவருக்கு உயிர் வாழும் உரிமை உண்டு. இட் அப்ளைஸ் டு எவரி பர்சன். அதுல இருந்து தான் இந்த ஒருத்தர் ஜெயிலில் போய் அடைக்கிறீங்க, அடைக்கும் போது அவருடைய உரிமை பறிக்கப்படும். என்னென்ன உரிமை பறிக்கப்படுது? இடம் விட்டு இடம் செல்லும் உரிமை பறிக்கப்படுது, குடும்பத்தோடு வாழ்க்கை நடத்துகிற உரிமை பறிக்கப்படுது, விரும்பிய தொழில் செய்கிற உரிமை பறிக்கப்படுது. இந்த உரிமைகள் எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அதுதான் லிபர்ட்டி. எப்படி லிபர்ட்டி பார்த்தா நான் தன்னுரிமைன்னு மொழிபெயர்க்கிறேன். இது வழக்கமான ஒரு மேல சொன்ன ரைட் உரிமை, ஃப்ரீடம் விடுமை அல்லது சுதந்திரம், இது அதையும் கடந்த ஒன்று. அதெல்லாம் உள்ளடக்கி இன்னும் விரிவானது ஒரு கருத்து. அமெரிக்காவில் நியூயார்க்ல கடலுக்கு நடுப்புற ஒரு உயர்ந்த சிலையை நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த சிலைக்கு பேர் என்ன? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அந்த சிலை பிரான்ஸ் நாடு பரிசாக கொடுத்துச்சு, அமெரிக்காவுக்கு கொடுத்துச்சு. ஏன்னா பிரெஞ்சு புரட்சி தான்
இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்ற முப்பெரும் கொள்கைகளை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட இந்த 3 முழக்கங்களின் அடிப்படையிலான புரட்சி. அந்த லிபர்ட்டிக்கு என்ன பேரு, என்ன பொருள் அதுக்கு? அதற்கான பொருள் என்னன்னா, ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், தன்னுடைய திறன்கள், தன்னுடைய ரசனைகள், தன்னுடைய வலிமைகள், இது எல்லாவற்றுக்கும் அவனே சொந்தம். அவனுக்கே சொந்தம். இப்ப ஸ்பார்டகஸ் கதையில ஸ்பார்டகஸுக்கு போரிடும் ஆற்றல் இருக்கு. ஆனா போரிடும் ஆற்றலை ஒரு அடிமையாக இருக்கும் வரை அவன் விருப்பம் போல் பயன்படுத்த முடியாது. ஒரு சிங்கத்தை அவிழ்த்து விட்டு இந்த சிங்கத்தை நீ அடக்குன்னு சொன்னா அதுக்கு அவன் பயன்படுத்தலாம். இன்னொரு அடிமையையும் அவனையும் அந்த கொலிசியத்துல விட்டு மோத விட்டால் அந்த அடிமைக்கு எதிராக இவன் பயன்படுத்தலாம். ஒருத்தன் பாட தெரிஞ்சவனா அவன் நினைச்ச போது பாட முடியாது. அவன் அனுமதி கொடுத்தாதான் பாட முடியும். இப்படி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குற மாதிரி மனிதர்களை வளர்த்து போட்டிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு மாடுக்கு எப்படி லிபர்ட்டி கிடையாதோ அந்த மாதிரி இந்த மனிதர்களுக்கும் லிபர்ட்டி கிடையாது. லிபர்ட்டி இல்லை என்று சொன்னால், ஏற்கனவே இது ஆளுடைமை சுதந்திரம் எல்லாம் மொழிபெயர்த்திருந்தாங்க. நான் தான் தன்னுரிமை, தான் தனக்கு சொந்தமாக இருக்கிற உரிமை. இது ஒரு மனிதனுக்கு பொருந்துவது போல் நாட்டுக்கு பொருந்துச்சுன்னா, மனிதனுக்கு பொருந்தும் போது இது பர்சனல் லிபர்ட்டி, நாட்டுக்கு பொருந்தா அது நேஷனல் லிபர்ட்டி. ஆள்வகை தன்னுரிமை அது தேசிய தன்னுரிமை. ஏன் இந்த ஆள்ங்கிற சொல் இருக்குல்ல, பர்சன்கிற சொல், நான் சிறிலிருந்து வந்த புதுசுல பார்த்தேன். அரசமைப்பு சட்டத்தை தனித்தனியா நம்ம நண்பர்கள் சில பேர் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க பர்சனல் லிபர்ட்டியை தனிநபர் சுதந்திரம்னு போட்டிருந்தாங்க. தனிநபர் சுதந்திரம்னா என்ன? இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்னு அர்த்தம். ஒரு மனிதன் தனித்தனியா அவன் சில சுதந்திரங்கள் வச்சிருக்கான். ஒரு சமூகத்திற்கு, ஒரு குழுவுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு வர்க்கத்துக்கு கிளாஸ் ஃப்ரீடம் இருக்கு, ஒரு சோசியல் ஃப்ரீடம் இருக்கு. அது மாதிரி இண்டிவிஜுவல். இது அப்படி இல்லை, அந்த அர்த்தத்தில் இல்லை. பர்சன் சொன்னாலே சட்டத்தின்படி அவன் ஆள், அவன் அடிமை அல்லன்னு அர்த்தம். ஒரு லீகல் மேன் அவனுக்கு தான் பேரு. சட்டம் அனுமதிக்குது அவனை மனிதனா வாழ்வதற்கு. அவன் தான் பர்சனல், அந்த பர்சன். இப்ப நம்ம சாதாரணமா கிராமத்துல பஞ்சாயத்து நடத்தும் போது ஒருத்தன் குறுக்க பேசினா, ஏய் இவன்லாம் ஒரு ஆள் பேச வந்துட்டான்னு கேட்பான். இப்ப என்ன அர்த்தம்? இஸ் நாட் ஏ பர்சன். ஒரு நாட்டுல தூதரகத்துல ஒருத்தர் ஆகாதுன்னு வெளியேற்றுறாங்க, பாகிஸ்தான் தூதரை. அவர் பர்சனா நான் கிராட்டான்னு பேர், விரும்பத்தகாதவர் பர்சன். அப்ப இங்க பர்சனல் லிபர்ட்டி, ஆள்வகை தன்னுரிமை, இதை பறித்தல், அது நீங்க சிறையில் போடுறதன் மூலமோ வேறு எந்த காரணத்துக்கு பறித்தல் என்றால் அதை அரசு செய்யலாம். ஒருத்தர் சிறையில் அடைக்கும் போது அது அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை முழுமையாகவோ பகுதியாகவோ பறிக்குது. அவரை தூக்கிலிடும் போது அவருடைய உயிரை பறிக்குது. இது சட்டம் நிறுவிய நடைமுறையின் மூலம்தான் செய்யப்பட வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? இதை மற்றபடி பறிக்க முடியாது, சட்டம் நிறுவனா பறிக்கலாம். அப்ப அடுத்து ஒரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, சட்டம்னா அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்தை வேணாலும் போட்டு, ஒரு அநீதியான சட்டத்தை போட்டு அதன்படி பறிக்கலாமா? ஒரு ஆள்தூக்கி சட்டம், கொடுங்கோன்மை சட்டம் பறிக்கலாமா? அது பின்னால வேறு சில வழக்குகள்ல, ஏகே கோபாலன் வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. இந்த அம்மா மேனகா காந்தி வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, 78ல. இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, சட்டம்னு சொன்னா பத்தாது, அந்த சட்டம் வகுக்கிற நடைமுறை எப்படி இருக்கணும்னா நியாயமானதாக, நீதியானதாக, அறிவுக்கு உகந்ததாக இருக்கணும். பிரதமருக்கு பிடிக்கல இந்த அம்மாவை, எனவே அவர் இவங்க உரிமையை பறிச்சிட்டார் என்று சொல்ல முடியாது. அப்ப ஒரு தற்போக்கான சட்டம், ஒடுக்குமுறைத்தன்மை வாய்ந்த சட்டம், பகுத்தறிவுக்கு பொருந்தாத சட்டமாக இருக்குமானால் அந்த சட்டம் வகுத்த நடைமுறை என்று அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு தான் அவங்க அடுத்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா என்று சொன்னால் இட் ஷுட் பி எ லாஃபுல் ப்ராசஸ். ஒரு சட்டப்படியான வழிமுறை இருக்க வேண்டும். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வழக்கறிஞர்கள் இந்த வீடு காலி பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ், லாஃபுல் ப்ராசஸில் தான் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த முறைப்படி செய்யணும்.
அந்த முறைப்படியான சட்டமாக இருந்தால்தான் இதை பறிக்க முடியும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த வாழ் உரிமை, லைஃப்ங்கிறது உயிரையும் குறிக்கும், வாழ்க்கையையும் குறிக்கும். இப்போ உயிர் வாழுகிற இந்த உரிமை என்பது ஏதோ உடம்புல உயிரை ஒட்ட வைத்துக் கொள்ளுகிற உரிமை மட்டுமல்ல. அந்த உரிமை, அடிப்படை உரிமை மதிக்கப்படணும்னா அவருக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை இருக்கணும். அது வேலை வாய்ப்பிலிருந்து, கல்வியிலிருந்து, அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்திலிருந்து இப்படி விரிவா பொருள் தரப்பட்டிருக்கிறது. பொருளை கொடுத்தார்களோ இல்லையோ, அர்த்தம் என்ற பொருளை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் அனைத்துக்குமான அடித்தளம் என்பது இந்த 21வது உறுப்பு தான். நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸெப்ட் அக்கார்டிங் டு பிராக்டிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இதை வைத்துதான் நீதிமன்றத்திலா இருந்தாலும் அல்லது வீதியிலானாலும் பல போராட்டங்களுக்கு இந்த உறுப்பு தான் அடிப்படையாக இருக்கு. இப்போ மக்கள் சார்ந்த நீதியர்கள் பலரும் இந்த உறுப்பை பயன்படுத்தி தான் இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் மற்றதுக்கு எதிராகலாம் செயல்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம இன்னும் மிச்சம் இருக்கிற உரிமைகளை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறதா இருந்தால் 21வது உறுப்பு கல்வி உரிமை. இதிலிருந்து அடுத்த முறை பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற 14, 15, 16, 19, 21 இதனுடைய பொருள் 17 உட்பட நன்கு புரிந்து கொள்வோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வழக்கு சட்டங்களோடு கூட பிறகு நம்ம பார்க்கலாம்.